கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ஸ் அப் அண்ட் டவுன் ஆகறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் மீறி நாங்க 100க்கு 100 தான் வாங்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க எந்த மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணலாம் சார்? மெயினா கல்யாணத்துக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜெயஸ்ரீ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். சொல்லுங்க ஜி. சார், ரொம்ப நாளாக காணோம். நீங்கள் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருந்தீங்களோ? ட்ராவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. ஆமாங்க சார், நிறைய ட்ராவல் சார். சொல்லுங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம், சொல்லுங்க. சார், செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் அண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராசி பலன்களை நம்ம பார்க்கலாமா சார்? முதல்ல பொசிஷன் பார்த்துருவோம். சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஆரம்பித்து செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து ராசி மாறிடுவார். உத்தரம் தாண்டி அவர் வந்து உத்தரம் 2ஆம் பாதத்துக்கு போயிடுவார், கன்னிக்கு போயிட்டு ஹஸ்தம் 2ஆம் பாதம் வரைக்கும் போயிடுவார், மந்த் எண்டுக்கு. ஸோ 2 ராசி நமக்கு சிம்மத்தில் ஒரு பாதி மாதம், கன்னியில் பாதி மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்த்தோன்னாக்கா சித்திரை 1 கன்னியில் ஆரம்பித்து 13ஆம் தேதி, செப்டம்பர் 13ஆம் தேதி துலாத்துக்கு போயிடுவார். இது வந்து ஒரு பெரிய பிரேக். செவ்வாய் மாறுறது வந்து ஒரு பெரிய பிரேக். எனக்கு சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. 7ஆம் பார்வையாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுக்கும் மேலே அவர் வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது வந்து ரிசால்வ் ஆகக்கூடிய சமயம் வந்து செப்டம்பர் 13க்கு அப்புறமா அவர் அந்த பக்கம் போனது. அவர் சுவாதி வரைக்கும் போயிடுவார் துலாத்தில். அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வந்து மக நட்சத்திரத்தில் சிம்மத்திலேயே ஆரம்பித்து அவர் வந்து ஹஸ்தம் வரைக்கும் போயிடுவார். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கெலாம் ராசி மாறிடுவார் அவர். அதனால் பாதி மாதம் இருப்பார், அதுக்கப்புறமா அந்த சைடு போயிடுவார். அவர் வந்து மகம் 2ஆம் சித்திரை 1 வரைக்கும் போய்டுறார். 28ஆம் தேதிக்கு 15ஆம் தேதி உத்தரம் 2. அதே மாதிரி நமக்கு வந்து வியாழன் வந்து அங்கேயே தான் இருக்கார், புனர்பூச நட்சத்திரத்திலே இருப்பார். சனீஸ்வரர் வந்து வக்கரமா உத்திரட்டாதியில் இருக்கார். ராகு வந்து பூரட்டாதியில் இருக்கார். கேது வந்து இங்கே பூரத்தில் இருக்கார். சுக்ரன் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் ஆரம்பித்து அவர் வந்து 15ஆம் தேதி வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். வந்து அவர் வந்து எது வரைக்கும் போகிறாருனாக்கா மகம் 1 15ஆம் தேதி வந்து ஃபுல்லாக இதுலேயே தான் இருக்கார், சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நமக்கு வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் கேத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்துடும். கேத்து வந்து பூரத்திலே இருக்கார், சிம்மத்தில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சூரியன் சுக்கிரன் கேது 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது. அதுக்கு முந்தின டைம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி செவ்வாய் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு, கன்னிலேருந்து மாறி துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதத்துக்குரிய விசேஷமான விஷயங்கள். எது நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். செவ்வாய் மாறுறதே ஒரு பெரிய மாற்றம்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா இந்த வார்லைக் சினாரியோ எல்லாம் வந்து செப்டம்பர் 13க்கு அப்புறமா கம்மியாயிடும். இந்த எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதெல்லாம் கம்மியாயிடும். ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் வந்துடும். அதுவும் புதனும் சூரியனும் சேரும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் சினாரியோலாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகும். பாலிசிஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் பாலிசிஸ் வரும். அதனால் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் பார்த்து என்னங்கிறது கிளாரிட்டி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஏடாகூடமாக இருக்குது. அந்த அமைப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அது. ஓகே சார். சார், இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய பொசிஷனை சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வார் சினாரியோ ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க நேரிடுமா? வார் சினாரியோ செப்டம்பர் 19th வரைக்கும் 13th வரைக்கும் இருக்குது. அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த சினாரியோ வந்து இருக்க தான் செய்யும். எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும். பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் வந்து ஒரு அக்ரெசிவான என்னன்னு சொல்கிறது,
ஒரு ரஃப் டைம் இருக்குன்னு வைங்களேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் வரும். அந்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய இந்த ரஃப் டைம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் 13th வரைக்கும் இருக்குது. 13th அப்புறமா அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும். ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த கவர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங், வேர்ல்டு நேஷன் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கு மேலே சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஒரு பீஸ்ஃபுல் சினாரியோ கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஓகே சார். சார், தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்கும்மா. தனுசு ராசிக்கும் சரி, அதே மாதிரி மிதுன ராசிக்கும் சரி, 2 பேருக்கும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்கும்னு ஏன் சொல்கிறேன்னாக்கா, 7 கூடியவர் ஃப்ரீயாக இருக்கார். 7ல் வந்து அவர் ஃப்ரீயாக இருக்கார். குரு தனிச்சு ஃப்ரீயாக இருக்கார். நேர் ஆஸ்பெக்ட் அவருடைய சாரத்திலேயே இருக்காருங்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும். இவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருப்பார், புதனும் இருப்பார். ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நேரம். 8ல் இருப்பார் சுக்கிரன் ஒரு 15 நாள். அதுக்கப்புறமா வந்து 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஓகே. அதுக்கப்புறமா அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15க்கு அப்புறமா சூரியனும் புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருப்பார். ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு இது எல்லாமே அந்த டயத்தில் நடக்கும். இவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார் செப்டம்பர் 13க்கு அப்புறமா. அவர் பார்க்குறது வந்து 5ஆம் இடத்தையே பார்ப்பார். ஸோ குலதெய்வ வழிபாடு, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஃபாரின் செட்டில்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து அந்த டயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன இன்னல்கள் என்னதுனாக்கா, இவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்கரமாக இருப்பது, அதே மாதிரி ராகுவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது 3ஆம் இடத்துல. அதனால கொஞ்சம் மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணுன்னாக்கா ஒரு மேலையும் கீழையும் யோசிச்சு அதை வந்து எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் திண்டாடுவாங்க. அதுக்கும் மேலே மேஜர் ஆக்ஷன் வந்து இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்குது. எல்லா கிரகங்களும் 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபாரின் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கு. சின்ன இன்னல்கள் தந்தைக்கு வரலாம். அது ரொம்ப டேஞ்சரஸாலாம் இருக்காது. சின்ன இன்னல்கள் வந்து ரெகுலர் செக்கப்பில் போயிட்டு வந்துட்டாலே அது வந்து சரியாயிடும். பாக்கியம் ஓப்பன் அப் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மேட்ச் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு சான்ஸும் நல்லாவே இருக்குது. ஓகே சார். ஓகே. எல்லா வகையிலையும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக தனுர் ராசிக்காரர்களுக்கு. ஓகே சார். இந்த நேரம் மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. 5ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்த்துட்டே இருக்கார். பார்க்கக்கூடிய காலம் நமக்கு செப்டம்பர் 13க்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலம் வந்து ரொம்ப நல்ல டைம். மனத்தெளிவு வந்துடும், புத்தி தெளிவு வந்துடும், ஒரு ஊக்கத்தோடு படிக்க ஆரம்பிப்பாங்க, நல்ல முன்னேற்றங்கள் வரும். ஒரு 4 மெடல் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வீட்டில் வைக்கலாம். ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட் ஏதாவது உள்ளுக்குள்ளே போனாங்கன்னாக்கா அதை ஜெயிச்சு வந்து அதில் ஒரு 4 மெடல் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்குது. ஓகே. இதெல்லாம் இருக்குது சார். தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது, இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், அந்த மாதிரி ஏதாவது நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்கக்கூடிய டயத்தில் இவங்களுக்கு வந்து ஃபாரின் ட்ராவல் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல குரு பகவானே இருக்கார். அதனால் ஃபாரின் ட்ராவல் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்கு யோசிக்கிறவங்களுக்கும் அந்த அமைப்புகள் இந்த டைம் பீரியடில் நடக்கலாம். கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ஸ் அப் அண்ட் டவுன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் போயிட்டு வர்றதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு க்ரீன் கார்டு, எல்லோ கார்டு, வாட் எவர் யூ கால் இட், அது கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பும் இவங்களுக்கு. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்க என்ன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு? வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய மூமெண்ட் வந்து 8ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதாவது செப்டம்பர் 15 வரைக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். அதுக்கப்புறமா விஷயங்கள் வந்து தெளிவாக ஆரம்பிக்கும். அது கேதுவனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லது நடக்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஓகே. என்னடா இது இப்படி இருக்குன்னு கொஞ்சம் மனஸ்தாபங்களில் இருக்கலாம். ஆனால் அது அந்த கேது சாரத்தை தாண்டி வெளியில் வரும்பொழுது தான் தெரியும், ஆஹா நல்லது தான் நடந்திருக்குன்னுட்டு. இப்படி ஒரு அமைப்பும் இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு. சார், தனுசு ராசிக்கு வந்து குரு தனிச்சு இருக்கார். ஸோ அந்த குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் சார் உங்களுக்கு? பாக்யஸ்தானத்தில் சூரியன் இருந்து லக்னத்தை குரு பார்த்து, அதே மாதிரி 5 குடையவர் 5ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய ஒரு காலம், அந்த 5 குடையவரை குரு பார்க்கக்கூடிய ஒரு காலம். அதனால குழந்தை பாக்கியம் நல்லாவே இருக்கு.
8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய காலம் வரை, அதாவது செப்டம்பர் 15th வரைக்கும் ஃபர்டிலிட்டி தேடி போகிறவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகே ஓகே இந்த 2 விஷயங்களும் எல்லா விஷயமும் பாசிட்டிவாக இருக்குமா. இவங்களுக்கு வந்து 100க்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு 100க்கு கொஞ்சம் கீழே நம்ம வந்து மார்க் கொடுக்க வேண்டியிருக்கே தவிர, இல்லாட்டி ரொம்ப நல்லா இருக்குது இவங்களுக்கு. ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம்ஸ்னு ஒன்றும் கிடையாது. ஓகே சார். யா எல்லாத்தையும் மீறி நாங்கள் 100க்கு 100 தான் வாங்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணலாம் சார்? மெயினாக கல்யாணத்துக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து கல்யாணத்துக்குன்னுட்டு இதில் இருக்கும் பொழுது பாக்யஸ்தானம் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி கம்யூனிகேஷன் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம். ஓகே திருநாகேஸ்வரம் இவங்க போகிறது வந்து எக்ஸாக்டாக சண்டே அன்னைக்கு போயிட்டு வந்தாங்கனாக்கா நல்லது. சண்டே அன்னைக்கு போவது, பிரதமை அன்னைக்கு போவது, இல்லது நவமி அன்னைக்கு போவது, இல்லை சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்தரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் போய் வருவது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட். ஓகே தேங்க்யூ சார். நன்றிம்மா. Shanti.